வணக்கம் ட்ரேடர்ஸ். ஆப்ஷன் மேஜிக் ட்ரேடிங் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் இன்னமும் லாஸில் இருக்கிறாங்க. 90% ஆஃப் த ட்ரேடர்ஸ் லாஸில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு மிக முக்கியமான 5 காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் ஒரு ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே உங்களுக்குள்ளே கேட்டுக்கங்க. நாம் ஒரு ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ட்ரேடை நாம் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னு உங்கள்கிட்ட யாராவது கேட்டால் உங்களால் சாலிடான ரீசன் சொல்ல முடியுமா? இந்த காரணத்துக்காக நான் இந்த ட்ரேடை எடுக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு 100 தடவை 200 தடவை இந்த மாதிரி நடந்திருக்கு. அதை நான் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். என்னோடய என்ட்ரி இந்த இடத்துல போடுவேன், இவ்வளோ ஸ்டாப் லாஸு, இவ்வளோ டார்கெட்டு, இப்படி ஒரு கிளியர் கட் ஐடியாவோட உங்களால் ஒரு என்ட்ரி எடுக்க முடியுமா? அப்படி எடுக்க முடிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ட்ரேடிங்கை கரெக்டாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அது இல்லாமல் மார்க்கெட் மேலே போயிடுச்சு, ஸோ கீழே வரும் அப்படின்ட்டு நான் புட்டை பை பண்ணுறேன். மார்க்கெட் கீழே வந்துருச்சு, ஸோ இதுக்கப்புறம் மேலே போகும், அதனால் நான் கால் சைடு பை பண்ணுறேன் இப்படின்ட்டு நீங்கள் வாட்டில் ஒரு குத்து மதிப்பாக ட்ரேடு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் ஆப்ஷன் ட்ரேடிங்கை ப்ராப்பராக பண்ணலை அப்படின்னு அர்த்தம். நீங்கள் இதையும் ஒரு கேம்லிங் மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு திங், ஓகேங்களா, நிறைய ட்ரேடர்ஸ் லாஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான ட்ரேடிங் பிளான் இல்லாமல் ட்ரேடு செய்கிறது தான். அதாவது ஒரு சிஸ்டமேட்டிக்காக ட்ரேடு பண்ணாமல் இருக்கிறது. ஓகேவா? ஒரு ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ட்ரேடை நான் ஏன் எடுக்கிறேன் அப்படின்னு ஒரே ஒரு ரீசன், சாலிடான ஒரே ஒரு ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் லாஸ் ஆகிறதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ என்ன உங்களுக்கு எந்த ஒரு பிளானுமே இல்லை, நான் இதுக்கு முன்னாடி சும்மா தோராயமாக தான் ட்ரேடு எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா, நம்மளோட அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் லோ அண்டு ஹை ஸ்ட்ராட்டஜி ஒரு ட்ரேடிங் பிளானோட ட்ரேட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த நம்மளோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் லோ அண்டு ஹை ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் நல்லா இன்டெப்த்தாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ப்ளேலிஸ்ட்டில் போய் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் லோ அண்டு ஹை ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்குது, அதை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பெரும்பாலான ட்ரேடர்ஸ் இன்னமும் லாஸில் இருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் எந்தவித ட்ரேடிங் பிளானும் இல்லாமல் ட்ரேடு பண்ணுறது தான். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏன் ட்ரேடு எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத லேர்ன் பண்ணிவிட்டு, அதை குறைஞ்சது ஒரு 3 மாதம் 6 மாதம் பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே நான் என்ட்ரி போடுறேன், என்னோடய ஸ்டாப் லாஸ் இவ்வளவு தான், என்னோடய டார்கெட் இவ்வளோ தான் அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மீன்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் அதுலேயுமே நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் எடுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரேடிங்கில் மிகப்பெரிய ஆளாக வருவீங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த ட்ரேடிங் பிளானுமே இல்லாமல் ட்ரேடு எடுக்காதீங்க. உங்களுக்கு நீங்களே ஒரு ட்ரேடிங் பிளானை உருவாக்கிட்டு சிஸ்டமேட்டிக்காக ட்ரேடு பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாற முடியும். ஓகேவா? அடுத்தது 2வது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீசன். நானுமே என்னோட மிகப்பெரிய லாஸ் எல்லாம் வர்றதுக்கான காரணம் இந்த ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை பயன்படுத்தாமல் இருந்தது தான். நாம் 2 வீலர் ஓட்டுறப்ப நமக்கு ஹெல்மெட்டு, கார் ஓட்டுறப்ப சீட் பெல்ட்லாம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஒரு ஆப்ஷன் ட்ரேடருக்கு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆயுதம். ஆனால் நாம் ஒரு பெரிய லாஸ், அதாவது நிறைய லாஸ் ஆகிற வரைக்கும் அதோட முக்கியத்துவத்தை உணர்றதே கிடையாது. ஓகேவா? இந்த ஸ்டாப் லாஸ், அதாவது அதிலே சொல்லிட்டாங்க, நம்மளோட லாஸை ஸ்டாப் பண்ணுறதுக்காக, அதாவது மினிமமாக ஸ்டாப் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்டாப் லாஸ். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், எந்த ஒரு பிஸ்னஸில் இருந்தாலும் அன்எக்ஸ்பெக்டடாக எவ்வளோ லாஸ் வேணாலும் வரும், அது நம்ம கையில் கிடையவே கிடையாது. ஆனால் ஆப்ஷன் ட்ரேடிங்கில்
ஒரு என்ட்ரி நம்ம போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ தான் என்னால் ஸ்டாப் லாஸ் வைக்க முடியும், இன்றைக்கி இவ்வளோ தான் என்னால் லாஸ் அக்செப்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு 40 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா, அது 30 பாயிண்ட்டுக்கிட்ட வர்றப்ப உடனே போய் இன்னும் ஒரு 10 பாயிண்ட்டு கீழே தள்ளி வைக்கலாம் அப்படின்ட்டு வைப்போம். அது 40 பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு 10 பாயிண்ட் தள்ளி வைப்போம், அங்கேருந்து கீழே வந்து மேலே ரிவர்ஸ் ஆயிரும் அப்படின்ட்டு இன்னொரு 10 பாயிண்ட் தள்ளி வைப்போம். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து ஸ்டாப் லாஸே மொத்தமாக எடுத்துருவோம், அது கொண்டுட்டு போய் ஜீரோவில் முடிஞ்சிடும். ஸோ தயவு செஞ்சு இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ட்ரேடு எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேடு எடுக்கவே எடுக்காதீங்க. ஒரு 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், 40 பாயிண்ட் டார்கெட் வைக்கிறீங்கன்னா ஸ்டாப் லாஸ் அடிக்கட்டும் அப்படின்னே நினச்சி நீங்கள் ட்ரேட் எடுத்து அதை வாட்ச் பண்ணுங்கள். மெஜாரிட்டி டேஸ் வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கவே அடிக்காது. நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜியுமே இல்லாமல் சும்மா குருட்டாம்போக்கில் ட்ரேட் எடுத்து ஸ்டாப் லாஸையும் டார்கெட்டையும் வச்சிங்கன்னா கூட மெஜாரிட்டி டைம் வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்காமல் நீங்கள் ட்ரேடு பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கான மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஸோ தயவு செஞ்சு இதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்த ட்ரேடு எடுத்தாலும் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அல்லது நிறைய லாஸில் இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறணும்னு நினைக்காம உங்களோட கேபிட்டலை எப்படிலாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்துனீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ராஃபிட் உங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்லாம் வந்து இன்னமும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகாமல் இருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம், ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாப் லாஸ் பயன்படுத்தாமல் இருக்கிறது தான். நோ ஸ்டாப் லாஸ் ஈக்குவல் டு நோ ஃப்யூச்சர். ஸோ ஸ்டாப் லாஸ் போடாமல் நீங்கள் ட்ரேடு பண்ணிங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கில் உங்களுக்கு ஃப்யூச்சருங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ தயவு செஞ்சு இதுக்கப்புறம் நீங்கள் எந்த ட்ரேடு எடுத்தாலும் இவ்வளவு தான் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரேடு எடுங்க. அந்த ட்ரேடு எடுத்ததுக்கப்புறம் அந்த ஸ்டாப் லாஸுக்கு உரிய மரியாதையை கொடுங்க. ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை வளர்த்துக்கங்க. கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களோட லாஸ்லேருந்து ரெக்கவர் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாற ஆரம்பிச்சிருவீங்க. இதுதான் வந்து ரெண்டாவது ரீசன். அடுத்தது மூணாவது, ஓவர் ட்ரேடிங். அதாவது இப்போ நம்ம காலையில் ஒரு 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனோனையுமே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அடுத்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே வந்து என்ட்ரி எடுத்துவிட்டு ஒரு 2000 மைனஸ் ஆயிரும். ஓகேங்களா? காலையில் மைனஸை வந்து நம்ம ரெட்டில் பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அன்னைக்கு டே ஃபுல்லாக அதை எப்படியாச்சும் வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஓவர் ட்ரேட் அடுத்து ட்ரேட் அதை எப்படியாவது சரி பண்ணணுன்ட்டு ஒரு 5000 10,000 மைனஸில் கொண்டுட்டு வந்து விட்டுருவோம். அதுக்கு கூடயும் நிறையா பேர் விட்றவங்களாம் இருக்காங்க. 3:15 அப்புறம் தான் நாம் என்ன தப்பு பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் 2000 3000 நம்ம க்ரீனில் பார்த்துருப்போம். அந்த க்ரீன் வந்ததுக்கப்புறம் சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணாமல் லாபம் தான் வந்திருக்குல்ல, இதை வச்சு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இன்னும் 2000 3000 சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு திரும்ப ஓவர் ட்ரேடு பண்ணுறது. ஓகேவா? அந்த மாதிரி ட்ரேடு பண்ணி வந்த லாபமும் போய் திரும்ப மைனஸில் முடிக்கிறது. ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு அல்லது 2 ட்ரேடு, மேக்ஸிமம் 2 ட்ரேடு, மினிமம் ஒரு ட்ரேடு, இதுக்கு மேலே நான் ட்ரேடு எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது 20% தான் ஸ்ட்ராட்டஜி, 80% வந்து மைண்ட் செட்டு. ஸோ நீங்கள் உங்களோட மைண்ட் செட்டில் வந்து ரொம்ப டிசிப்ளினாக இருந்தால் மட்டும்தான் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாற முடியும். ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு அல்லது 2 ட்ரேடு, இவ்வளவு தான் ஸ்டாப் லாஸு, இவ்வளவு தான் டார்கெட், இதுக்கு மேலே நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாறலாம். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ப்ராஃபிட் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. நாம் ஆப்ஷன் ட்ரேடிங்கிற ஒரு பிஸ்னஸை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு வேலைக்கு போனால் எப்படி நமக்கு ஒரு மந்த்லி சேலரி கொடுப்பாங்களோ அதே மாதிரி இதுலேயும் வந்து மந்த்து முடிகிறப்ப அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸை செக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் டெய்லி வந்து ப்ராஃபிட்டாக எடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக வந்து ட்ரேட் எடுப்பீங்க. ஸோ ஓவர் ட்ரேடிங்கிறது தான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து நிறைய பேர் லாஸ் ஆகிறதுக்கான ரொம்ப முக்கியமான காரணம். ப்ரொக்கரேஜுக்குன்னே ஒரு 500,000 ரூபா அமௌண்ட்டு கொடுக்குற ஆட்கள்லாம் நம்மளில் நிறைய பேர் உண்டு. ஸோ இதுக்கப்புறம் அதையும் நீங்கள் மாற்றுங்க. ஸோ ஓவர் ட்ரேடிங்லேருந்து வெளியில் வர்றதுக்கு 2 ட்ரேடு அல்லது ஒரு ட்ரேடு தான் அப்படின்ட்டு நீங்கள் உங்களோட சைக்காலஜியை வந்து டெவலப் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்தது 4வது ரீசன், இது நம்ம ஆல்ரெடி ஸ்டாப் லாஸ்லேயே பார்த்தது தான், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாதது. அதாவது நாம் நம்மளோட கேபிட்டலில் வந்து ஒரு 20,000 ரூபா வச்சுருக்கோம் அப்படின்னா
அப்படின்னா நிறைய பேர் வந்து 1% 2% தான் வந்து ரிஸ்க் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் இப்போ ஒரு ரூ. 1,00,000 வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் 1% அப்படிங்கிறது ரூ. 1000. ஆனால் நம்ம ஒரு ரூ. 20,000 வச்சுக்கிட்டு 1%லாம் வச்சோம்னா அது ரூ. 200 தான், ஈஸியாக வந்து அதை அடிச்சிடும். ஸோ அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு ரூ. 20,000 வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், அதாவது நம்மளோட கான்செப்ட் படி நாம் 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு அல்லது 40 பாயிண்ட் டார்கெட் தான் வைப்போம். ஸோ ஒன்று ஸ்டாப் லாஸ் அடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், அல்லது டார்கெட் அடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 40 பாயிண்ட்டுங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. இன்றைக்கி லாஸ் ஆனாலும் அடுத்த நாள் வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸே வைக்காமல், இவ்வளோ தான் ரிஸ்க்குன்னே வைக்காமல், கீழே போக போக திரும்ப இன்னும் லாட்டை ஆட் பண்ணி அதை பெருசாக மைனஸ் ஆக்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப தவறான விஷயம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எந்த ட்ரேடு எடுத்தீங்க அப்படின்னாலும் தயவு செஞ்சு என்னோடய ரிஸ்க் இவ்வளவு தான், இன்னைக்கு நான் இவ்வளவு லாஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்ட்டு ட்ரேடு எடுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? கடைசி நம்மக்கிட்ட ஒரு ட்ரேடிங் பண்ணுறோம்னா ஒரு டிசிப்ளின் கிடையவே கிடையாது. அதே மாதிரி பொறுமை அதை விட ரொம்ப முக்கியம். வாரன் பஃபெட், பங்குச்சந்தையோட பிதாமகன் வாரன் பஃபெட் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்குச்சந்தை என்பது பொறுமை இல்லாதவர்களிடமிருந்து பணத்தை எடுத்து பொறுமை உள்ளவர்களிடம் கொடுக்கும் மிகப்பெரிய சாதனம், மெஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்களே உங்களோட அனுபவத்தில் பார்த்துருப்பீங்க. ஒரு என்ட்ரி எடுப்பீங்க, ஒரு 40 பாயிண்ட் டார்கெட் வச்சுருப்பீங்க. ஆனால் 20 பாயிண்ட்டு போகிறப்பவே இந்த 20 பாயிண்ட்லேருந்து கீழே வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, வந்து 1300 போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அந்த 1300 புக் பண்ணுவீங்க. அவன் அதுக்கப்புறம் 40 பாயிண்ட்டை தொட்டுட்டு அதுக்கப்புறம் 50, 100, 200ன்னு போயிட்டே இருப்பான். அப்போ நம்ம என்ன நினச்சி ஃபீல் பண்ணுவோம்னா, ஐயோ விட்டுருந்துருக்கலாமே, ஐயோ போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவோம். அந்த இடத்துல போய் வராத பணத்தெல்லாம் வந்துச்சு நினச்சி புலம்பி திரும்ப நம்ம போய் ட்ரேட் எடுத்து வந்த காசெல்லாம் விட்டுருவோம். ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சிஸ்டமேட்டிக்காக ட்ரேடு பண்ணுறதுங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அதனால் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் பொறுமையை டெவலப் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே. இப்போ நான் ஒரு 5 காரணம் சொல்லியிருக்கேன். இந்த 5 காரணமுமே உங்களுக்குள்ளே நல்லா வந்து பில்ட் ஆகணும்னா குறைஞ்சது ஒரு 2-3 வருஷம் அல்லது 5 வருஷம் ஆகும். ஓகேவா? ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நாம் ஒரு டாக்டருக்கு படிக்கிறோம் அப்படின்னா 4 வருஷம் டாக்டருக்கு படிக்கிறாங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி 1ஆவதுலேருந்து 12ஆவது வரை படிச்சிருக்கோம். அந்த 12ஆவதுலாம் படித்ததுனால தான் அதுக்கப்புறம் 4 வருஷம் டாக்டருக்கு ஆக முடியுது. ஸோ அப்போ 12 + 4 16 வருஷம். இது எல்லா ப்ரொஃபஷனுக்குமே பொருந்தும். அப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகிறதுக்கு குறைஞ்சது 10லேருந்து 15 வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆனால் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை மட்டும் இன்றைக்கி வந்துட்டு ஒரு 4 யூடியூப் வீடியோ பார்த்துட்டு ஒரு 2 கோர்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு அடுத்த நாளே பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றோம். இதுதான் இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய தவறு. அதே மாதிரி மார்க்கெட் வந்து யாரையுமே இத்தனை லாட்டு போடுங்க, இவ்வளோ ட்ரேடு பண்ணுங்கன்னு சொன்னதே கிடையாது. தப்பெல்லாம் நாம் மேலே வச்சுக்கிட்டு நாம் வந்து நிறையா பணத்தை இழந்துவிட்டு நாம் வந்து எப்போதுமே மார்க்கெட்டை குறை சொல்கிறோம். மார்க்கெட் சரியில்லை, அது ஒரு சூதாட்டம், என்னோடய ஸ்டாப் லாஸ்லாம் யாரோ வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, நான் என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் தான் கீழே போகுது, நான் வெளியில் வந்தேன்னா மேலே போகுது அப்படின்ட்டு நாம் மார்க்கெட்டை ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். மார்க்கெட்டை நம்ம ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நாம் ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ அதனால் நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கை ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிசிப்ளினும் பொறுமையும் ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து பெரும்பாலான ட்ரேடர்ஸ் வந்து இன்னமும் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதான மிக முக்கியமான 5 காரணம். அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு இந்த 5ல் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்க. ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டமேட்டிக்காக ட்ரேடு பண்ணணும் அப்படின்னு நினைங்க. அடுத்தது வந்து ஸ்டாப் லாஸை மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது வந்து ஓவர் ட்ரேடு பண்ணாதீங்க. அடுத்தது உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இவ்வளோ தான் அப்படின்னு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. டிசிப்ளினாக பொறுமையாக வந்து ட்ரேடு பண்ணுங்கள். அதே மாதிரி யார்கிட்டையும் வந்து கால்ஸோ டிப்ஸோ வாங்கி ட்ரேடு பண்ணாதீங்க. ஒவ்வொரு ட்ரேடு எடுத்ததுக்கப்புறமும் அந்த ட்ரேடை வந்து நீங்கள் எப்படி வந்து ட்ரேடு நடந்துக்கிட்டு இருக்கப்போ நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணீங்க, உங்களோட எமோஷன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் வச்சு ஒரு ட்ரேடிங் ஜேர்னல் எழுதுங்க. ஓகேவா? திரும்பவும் சொல்கிறேன், ட்ரேடிங் அப்படிங்கிறது 20% மட்டும்தான் ஸ்ட்ராட்டஜி, மீதி 80% மைண்ட் செட்டு மட்டும்தான். நீங்கள் நல்லா கவனிங்க. இது வந்து ஒரு பொன் முட்டையிடுற வாத்து.
ஒரே நாளில் வந்து நம்ம எல்லா முட்டையும் வேணும்னு வாத்து அறுத்தோம்னா வாத்தும் செத்து போயிடும், முட்டையும் கிடைக்காது. ஓகேவா? ஸோ நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இந்த பிஸ்னஸில் நாம் யாருக்கிட்டையும் கை கட்டி நிற்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி லீவ் போடணுங்கிற அவசியம் கிடையாது. இருந்த இடத்துல இருந்துக்கிட்டே வந்து சம்பாதிக்கலாம். பட் அதுக்கு நிறைய எஃபோர்ட்டை போட்டு ஒரு குறைஞ்சது 3 வருஷம் 5 வருஷம் நாம் பயிற்சி பண்ணி சார்ட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்தா மட்டும்தான் நம்மளால் கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் மிகப்பெரிய ட்ரேடராக வர முடியும். அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த விஷயம். நீங்கள் இன்னமும் வந்து பிகினராக இருக்கீங்க அல்லது தொடர்ந்து லாஸில் இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் லோ அண்டு ஹை ஸ்ட்ராட்டஜி, அதாவது மேக்ஸை பேஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜி, இதில் எந்த வால்யூமோ இண்டிகேட்டரோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ ப்ரைஸ் ஆக்ஷனோ எதுவுமோ தேவைப்படாது. ஒன்லி டேட்டா மட்டும்தான். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் லோ அண்டு ஹை ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் லோ அண்டு ஹை ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்குது, அதை பாருங்கள். அது இல்லாமல் ஜூன் 2026 ஜூலை 2026ன்னு இந்த மாதத்துலலாம் மார்க்கெட்டு முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட் மார்க்கெட் வீடியோ போட்டிருப்போம். அதையும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை நல்லா இன்டெப்த்தாக லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி சம்மந்தமான எந்த டவுட்டையும் நீங்கள் அதில் கேட்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் நல்லா இன்டெப்த்தாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கனாலும் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மொபைல் நம்பர் இருக்குது, அதுக்கு வாட்ஸ்அப்போ காலோ பண்ணுங்கள், நீங்கள் கற்றுக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்க்கு தான். பட் எங்கே ரிஸ்க் அதிகம் இருக்கோ அங்கே தான் ரிவார்டும் அதிகம் இருக்குது. ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க, கற்றுக்கிறதுக்கு நிறையா டைம் எடுங்க, சார்ட்டு கூட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து நாம் மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வரலாம். அடுத்த ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு நான் சொன்ன இந்த 5 விஷயத்தை நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு அதில் கண்டினியூஸாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாறுவீங்க. இதுதான் இன்றைக்கி வீடியோவில் நான் சொல்ல வந்த விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இன்னமும் ஆப்ஷன் மேஜிக் ட்ரேடிங்கை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆப்ஷன் மேஜிக் ட்ரேடிங்கை பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களோட ஆப்ஷன் ட்ரேடிங்லையும் மேஜிக் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.